ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணியில். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம பூஜாரியில் உள்ள குட்டி குட்டி விக்கிரகங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஒரு அழகான ஒரு முத்துமணி மாலை எப்படி செய்யலாம் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் பூஜாரையாக இருக்குது. பூஜாரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி விக்கிரகங்கள்லாம் இருக்குது இல்லையா, அந்த குட்டி குட்டி சிலைக்கெல்லாம் வந்து நம்ம அழகாக குட்டி குட்டியாக நம்ம வந்து மாலை எப்படி நம்மளே ஓனாக நம்ம வீட்டில் உள்ள பீட்ஸுங்கெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு மாலைலாம் செஞ்சு எப்படி போடலாம் அப்படின்னு தான். இது பேர் வந்து சக்கரி. அதுலேருந்து கட் பண்ணி எடுத்தது தான் சக்கரி பீட்ஸு. அப்புறம் கீர் லாக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸு. இது வந்து சக்கரி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பீடு, இந்த மாதிரி பீட்ஸ்லாம் கலர்ஸ்லாம் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லாம் கிடைக்கிது. அது டூல்ஸ் வேணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கீர் ஒயரு அப்புறமேட்டு நர்வ்ஸ் ஒயரு. அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கு. இது கட் பண்ணி அது சிங்கிளாக வந்து இது எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கட்டரை வச்சு கட் பண்ணால் சிங்கிளாக நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை வந்து கட் பண்ணி சிங்கிளாக எடுத்தேன் இல்லையா, அது வந்து ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கேர்ள் வந்து ரொம்ப பிக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கேர்ள் வந்து நான் சின்னதாக பண்ணிடுறேன். ஏன்னா சின்னதாக நம்ம செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் வந்து நான் வந்து அந்த ஸ்ப்ரிங்கை வந்து இன்னும் சைஸை வந்து சின்னது படுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். அதே போல் வந்து கேப் தெரியாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை கட்டரை வச்சு புஷ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்பு, சின்ன சைஸில் ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இவ்வளோ கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு ஹோலு. இப்போ சின்னதாக நான் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஒயரை எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மணிலாம் கூப்போம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் நம்ம எப்போவுமே ஜுவல்லரி மேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீர் லாக்குன்றது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதால் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிற்கும். இவ்வளோ பெரிய நெக்லஸ்ஸு, எவ்வளோ பெரிய எது செஞ்சாலும், நம்ம பேங்கிள்ஸ் செய்கிறோம், கம்மல் எது செய்கிறதா இருந்தாலும் இந்த கீர் லாக்கில் தான் வந்து எல்லாமே வந்து நிற்கும், லைஃப் லாங் வரும், இல்லைனா கட் ஆகிடும். அந்த கீர் லாக்கை வந்து எப்படி புஷ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நான் ஒயரை வந்து கோர்த்துக்கிட்டு அந்த கீர் லாக்கை வந்து போட்டுட்டு ரெண்டுத்தையும் வச்சு ஒன்றா வச்சு புஷ் பண்ணிக்கிட்டேன். புஷ் பண்ண ஒன்று நம்ம புஷ்ஷரை வச்சு புஷ் பண்ணோன்னே அது வெளியே போகாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. இப்போ வந்து எப்போவுமே ஒரு செயின் செய்கிறதா இருந்தாலும் சரி, நெக்லஸ் செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு எத்தனையும் அந்த கீர் லாக் பக்கத்தில் வந்து ஒரு பீடு போடணும். அந்த பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் சைஸில் இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். அந்த கீர் ஒயர் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்கரி, நம்ம என்ன மணி கோக்குறோம் பார்த்திங்களா, அந்த டைமண்ட் பீட், அதெல்லாம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு தெரியும் எப்போவுமே அது வந்து ப்ரொசீஜரு. இந்த கீர் லாக் போட்ட பிறகு அது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன பீட்ஸு, நீங்கள் வாங்கும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போது கூட பார்த்துக்கோங்க, சின்ன சைஸில் பீடும் வாங்கிக்கணும். கீர் லாக் போட்ட பிறகு நம்ம வந்து இந்த ஸ்மால் சைஸு பீடு போடுறது மஸ்ட்டு எப்போவுமே. அது வந்து ப்ரொசீஜர். ஜுவல்லரி மேக்கிங்கில் பொறுத்த மட்டும் அது ரொம்ப ப்ரொசீஜர். நம்ம வந்து ஜுவல்லரி மேக்கிங் ஒன்று செய்ய போகிறோன்னா அது கீர் ஒயர், கீர் லாக்கு, சக்கரி, கீர் ஒயரு, கீர் லாக்கு, சக்கரி, அப்புறமா இந்த நெக்லஸ்க்கு போடுவோம் பார்த்திங்களா, சமோசா லாக்கு, இது எல்லாமே முக்கியம். என்னுடைய சேனலில் வந்து நான் வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு என்னென்ன மெட்டீரியல், அதோடைய பேர்லாம் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களை வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெட்டீரியலோட நேமை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்காக நான் சொன்னேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைமண்ட் பீடு நல்லா பிக் சைஸில் நிறைய வெரைட்டி கிடைக்கிது. நான் வந்து டைமண்ட் வாங்கிக்கிட்டேன். அது கோர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சக்கரி, மறுபடியும் ஒரு பீடு, ஒரு சக்கரி, 1 by 1 இதுமாரி தான் கோர்த்துட்டு வரேன். ஒன்றும் பண்ணலை.
நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எந்த ஐடியாவில் வேணும், இல்லை யாராவது போட்டிருக்கிறத பார்க்குறீங்கன்னா அதை பார்த்துட்டு அதே மாதிரி கூட நம்ம செய்யலாம். நம்ம வந்து நெட்டில் கூட சர்ச் பண்ணி எந்த மாடலில் என்ன டிசைன் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, உங்கள் ட்ரெஸ் என்ன கலரு, இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் போடுறீங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் வந்து செயின் போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கூட நம்மளுக்கு தேவையான ஆல்ரெடி இருக்கும். நம்ம வந்து சக்கரை, கீர் லாக்கு, ஒயர், அப்புறமா சமோசா லாக்கு, புஷர்லாம் வாங்கி வச்சுருக்கோம். பீட்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி வச்சுருப்போம். அது எப்போவுமே இருக்கும். ஆனால் அந்த மணி மட்டும் அது முக்கியமாக நம்ம வந்து அது இம்பார்ட்டண்ட்டாக அந்த மணி மட்டும் என்ன கலர்ஸ் வேணும் வாங்கிட்டு வந்து நம்ம செஞ்சு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் போட்டுக்கலாம். இது பாருங்கள், இது வந்து கோல்டனில் வாங்கியிருக்கேன். அது வந்து டைமண்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து கோல்டன் கலரில் வாங்கியிருக்கேன். இது போட்டு முடிச்சிட்டேன். ஒரு கோல்டன் கலர் பீடை வந்து போட்டுக்கிட்டேன். இது எது வேணாலும் போடலாம். இப்போ வந்து நான் ஒரு டைமண்ட் பீடு ப்ளஸ்ஸு சக்கரி, முன்னொரு டைமண்ட் பீடு, 2வது சக்கரி போட்டுக்கிட்டேன் இல்லையா. அதே போல் நீங்கள் வந்து ஒரு கோல்டன் பீடு, ஒரு ஒரு இன்னொரு சின்ன ஸ்மால் சைஸு பீட்ஸு அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சக்கரைக்கு பதிலாக நீங்கள் பீடு கூட கோல்டன் பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பீட்ஸு, இந்த பிக் சைஸு பீட்ஸ் எல்லாம் வைக்கிட்டு அதுக்கு முன்னாடி வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நான் 8 நம்பர் பீடு வந்து கொடுத்துக்கிட்டு, ஒரு கோல்டன் பீடு வந்து கொடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா 4 நீங்கள் மேலே கூட 4 கொடுத்துக்கிட்டு கோல்டன் கொடுத்துட்டு நம்ம 8 கொடுத்துக்கலாம். நம்மளோட ஓன் தான், என்னோடய ஓனில் தான் நான் செய்கிறேன் க்ரியேட்டிவிட்டியாக. இப்போ வந்து சென்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் பர்பிள் கலரில் வந்து பெண்டன்ட்டு நம்ம செய்வோம் இல்லையா, அதை போல் சின்னதாக அதே பீடை வச்சு சின்னதாக நான் பெண்டன்ட்டு வந்து நானே செஞ்சுட்டு அதை வந்து சென்டராக நான் வச்சுக்கிட்டேன். அது ஒரே ஒரு மணி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மணியை வச்சு நான் வந்து சென்டராக வந்து அந்த பெண்டன்ட் மாதிரி வந்து சென்டராக வச்சுட்டு, அதுக்கப்புறமா அடுத்தது நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம சக்கரி இந்த மாதிரி நம்ம பெண்டன்ட் கோகுறோன்னா அதுக்கப்புறம் சக்கரி யூஸ் பண்ணிட்டு நம்ம பீடு ஸ்ட்ரெயிட்டாக பீடு வரக்கூடாது, எந்த ஒரு இதுவும் வரப்போ. அப்போ சக்கரையை கொடுத்துட்டு அதே கவுண்டிங்கில் வந்து 1 by 1 கவுண்ட் பண்ணிக்கிட்டு அப்போ தான் நீட்னஸ்ஸாக இருக்கும் இல்லையா, கீழே மேலே இல்லாமல் ஒரே ஈவனாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பீடை வந்து கொடுத்துக்கிட்டே வரணும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் நான் வந்து என் பூஜை அறையில் இருக்கிற அத்தனையும் மாலையும் வந்து நானே என் கையால் நானே ஓனாக க்ரியேட்டிவ் பண்ணி நானே வந்து நான் எல்லா விக்கிரகங்களுக்கும் வந்து போட்டிருக்கேன். நம்ம பூஜை வந்து நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு பூ அதெல்லாம் வாங்கி அலங்கரிப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் மேலும் நம்ம வந்து க்ரியேட்டிவ் பண்ணோம், அலங்கரிக்கணும், இன்னும் கொஞ்சம் அழகாக அலங்கரிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பீட்ஸ்லாம் வாங்கி அவங்கவுங்க க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போடுறது. பூஜையை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப நமக்கே ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும். அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு தனி சந்தோஷம். அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். நம்மளும் போட்டுருக்கலாம். அது மாதிரி சாமி பூஜை அறையில் வந்து அந்த மாதிரியும் நம்ம க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம். அப்புறமேட்டு நம்ம டோரில் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் கோர்த்து நம்ம இஷ்டமாக நம்ம வந்து அலங்கரிச்சிக்கலாம். என்ட்ரன்ஸ் வருது பார்த்திங்களா, அந்த வாசல் படி நிலை வாசல் அங்கே கூட நம்ம வந்து கோர்த்து நிறைய வந்து பண்ணலாம். நம்மளுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான், நிறைய பீட்ஸ்லாம் வாங்கி பண்ணலாம். இப்போ வந்து நான் சின்னதாக வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து அந்த குட்டியாக நம்ம வந்து மாலை செஞ்சுக்கிட்டோம். இது வந்து ப்ரொசீஜராக வந்து எப்படி செய்யணும், எப்படி வந்து லைஃப் லாங் வரும். இது த்ரெட்டு கூட இருக்குது இந்தமாரி கோர்ஸ்க்கிறதுக்கு. அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்தமாரி நீங்கள் கேட்டு கூட வாங்கலாம். அந்த த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே இப்போ நர்வ்ஸ் அந்த ஒயர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியும் இருக்குது. இது வந்து கீர் லாக்கு போட்டு முடிச்சிட்ட பிறகு ஃபைனலாக வந்து கீர் லாக்கால் வச்ச நம்ம வந்து லாக் புஷ் பண்ணுறப்போ அது வந்து அழுவாது, கைண்டி வராது, அது வந்து லூஸ் ஆகாது, லைஃப் வரும். கீர் அந்த லாக்குன்றது ரொம்ப முக்கியம் ஜுவல்லரி மேக்கிங்கில். நல்லா ஸ்ட்ராங்காக இழுத்து போட்டுக்கிட்டு அந்த கீர் லாக்கை வச்சுட்டு நான்
நல்லா இழுத்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இந்த மாலை நம்ம செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா, இது ரொம்ப நாள் வரும். இது அதே போல் இதில் வேறு டஸ்ட்டு பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். ஒயரை புஷ் பண்ணிட்டேன், மீதமுள்ள ஒயரை வந்து கட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்ம போட்டு முடிச்சிட்ட பிறகு இது வந்து கைண்டாது. இது வந்து லைஃப் ரொம்ப ரொம்ப நாள் வரும். அதே போல் டஸ்ட் எதனாச்சும் பண்ணிச்சுன்னா நம்ம வாஷ் கூட பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. அதே போல் நீங்கள் பீடி சக்கரி அந்த மாதிரிலாம் வாங்கும்போது மல்டி கலர் கோல்டுன்னு கேட்டு வாங்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரும். அதே போல் இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் கிளாத் எடுத்து வச்சு அந்த நல்லா ட்ரை கிளாத் வச்சு நல்லா ட்ரை பண்ணி நம்ம துடைச்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம பூஜையிலேருந்து போகலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா. அப்படியே டைமண்ட் அப்படியே சூப்பராக கோல்டன் கலரில் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள், அந்த டைமண்ட்க்கும் அந்த பர்பிள் கலருக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி குட்டியாக நம்ம வந்து மாலை எந்த நீங்கள் பேர்ல்ஸில் செய்யுங்க, அப்புறமா எந்த இது மணி கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய வந்துருக்கு. மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி நீங்கள் கூட அழகழகாக இந்த மாதிரி மாலைங்கள்லாம் செஞ்சு நம்மளுடைய பூஜை அறையில் வந்து நம்ம அலங்கரிக்கலாம். நான் இப்படி தான் வந்து ஃபுல்லாக நான் கடையிலேயே வாங்கலை, எல்லாமே நானே செஞ்சு என்னுடைய பூஜை அறையில் நானே தான். இந்த கோமாதாக்கு போட்டிருக்கேன் பார்த்திங்களா, ஃபுல்லாக நான் தான். ஆக்சுவலி அது ஜுமிக்கி வந்து நான் வாங்கிட்டு அந்த ஜுமிக்கி அது பாருங்கள் சென்டராக இருக்குது பார்த்திங்களா, ஜுமிக்கி குட்டியாக இருக்குது பார்த்திங்களா, கண்ணுக்குட்டி, அதுக்கு கூட நானே தான் போட்டேன். இது வந்து சென்டரில் ஏன் அதை வச்சுருக்கேன்னா சிங்கிள் பூ வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் பார்த்திங்களா. நம்ம அந்த சிங்கிள் பூ வந்து வைக்கலாம் அது மேலே சொருகிறதுக்கு, அது விழாமல் இருக்கும். ஒரே ஒரு பூ நல்லா பெருசாக ஒன்று வைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து வைக்கிறதுக்காக நான் அது மேலே போட்டிருக்கேன். அது பாருங்களேன் குட்டியாக. இதெல்லாம் இப்போ தான் செஞ்சது, அதெல்லாம் நான் பழசாகவே செஞ்சு வச்சேன். இப்போ அம்மாவுக்கு வந்து நான் இப்போ தான் செஞ்சது. இந்த மாலை ரெட் கலர் பீடை வச்சு கோல்டன் கலர் பீட்ஸ் வச்சு அது வந்து பிளாக் அண்ட் ரெட்டு காம்பினேஷனில் வந்து நான் செஞ்சு போட்டிருக்கேன். அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து என்னுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நானே வந்து ஐடியா பண்ணி நானே வந்து எல்லாமே. அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் வந்து சக்கரி வச்சு போட்டிருக்கேன். சாய்பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கோல்டனில் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக வந்து பாருங்களேன் எவ்வளோ ரெட்டு, அந்த கோல்டனுக்கு ரெட்டு காம்பினேஷனு. இது வந்து கோல்டனுக்கு கோல்டே கொடுத்து போட்டிருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த பெரிய பிக் சைஸில் கூட நான் தான் போட்டேன். அந்த சில்வரில் பீடு இதுவும் மாதிரி மார்க்கெட்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பேர்லில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பீட்ஸு அது போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இது வந்து குட்டியாக நானே வந்து போட்டுது. ஒரே ஒரு பூ வந்து சொருகிறதுக்கு ப்ளேஸ் இருக்காது இல்லையா, ஸ்ட்ரிக் பண்ண டபுள் டேப் அது மாதிரி ஸ்ட்ரிக் பண்ணோம். ஸோ ஸ்ட்ரிக் பண்ணாமல் இது வந்து அப்படியே போட்டு வச்சா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதில் வந்து சொருகி வைக்கலாம் ஒரு சிங்கிள் பூ. சாமந்தி அந்த மாதிரி பார்த்துட்டு தான் சிங்கிள் பூ சொருகி வைக்கலாம். துர்கை அம்மனுக்கும் நானே வந்து போட்டு விட்டுருக்கேன் அழகாக செஞ்சு. அவ்வளோதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் வந்து ஐடியா பண்ணி நம்ம வந்து பூஜை அறையில் வந்து நம்மளுடைய குட்டி விக்கிரகங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாலைலாம் செஞ்சு நம்ம வந்து போட்டு அலங்கரிக்கிறது மூலியம் நமக்கு வந்து ரொம்பவே ஒரு வந்து பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். நமக்கும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். பூஜை அறை திறக்கிற போது ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஓகே பஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.